ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென் ஹalleluya. தேவ சன்னிதானத்துக்கு நாம் வரும் பொழுது நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வியாதிகள், வலிகள், குறைபாடுகளை இயேசுவின் பாதத்தில் வைக்கிற தேவ சன்னிதானத்துக்கு நாம் வரணும். இயேசுனா எங்கே ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவ ஆவியார் எந்த இடத்துல இருக்கா அங்க விடுதலை நமக்கு இருக்கிறது. அப்படியாக தேவனாகிய கர்த்தரை நாம் செபித்துக் கொண்டிருக்கப்பட்ட பொழுது தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யலாகாது. மத்தேயு 6வது அதிகாரம் 24 29 வரை வாசிங்க. நான் முக்கியமான வசனமாக எடுத்துக்கொள்வேன். Matthew 4:6-24-29. No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. Ye cannot serve God and mammon. Therefore I say unto you, take no thought for your life, that ye shall eat, or what ye shall drink, nor yet for your body what ye shall put on. Is not the life more than meat, and the body than raiment? Behold the fowls of the air, for they sow not, neither do they reap, nor gather into barns, yet your heavenly Father feedeth them. Are ye not much better than they? Which of you by taking thought can add 1 cubit unto his stature? And why take ye thought for raiment? Consider the lilies of the field, how they grow. They toil not, neither do they spin. And yet I say unto you, that even Solomon in all his glory was not arrayed like one of these. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவன் அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலால் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போலாகிலும் கொடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஹalleluya ஏசாயா தேவனை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இயேசுவா இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள சொல்லி ஆகியதை கேட்கிறவர் அவர் சொன்னார், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யலாம். சொன்னா நாம் தேவனுடைய பிள்ளையே, இயேசுவா ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்படியே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அப்படியே சாப்பிடக்கூடாத உணவு நான் சொல்லல. 2 எஜமானன் சொன்னா பிசாசுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யலாம். 2 எஜமானன், ஒண்ணுல பிசாசு எஜமானா இருக்கான் அசுத்தமான காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு ஏசப்பா எஜமானா இருக்கிறான். சோ இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை வெறுத்து ஒருவரை நேசிக்கணும். அது எப்படின்னு சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, அந்த பிஸ்கட் எல்லாம் பாத்தீங்கன்னா 50-50 இருக்கும். 50 பிசாசுக்கு 50 ஏசப்பாக்கு வாழ்றது வேதத்துல இல்லை. ஏசப்பா முழுமையான ஒப்பு கொடுத்தல் நமக்கு இருக்கணும். நம் ஆவி, நம் ஆத்மா, சரீரம், நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், ஆலோசனைகளை ஏசப்பா பாதத்திலே வைக்கணும். சோ அதற்காக சாப்பிடக்கூடாது, நீ வேலைக்கு போக கூடாது நான் சொல்லவில்லை. வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்க கற்று
பாவிக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நமக்கு தெரியாத அறியாத சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது வேத வசனம் ஒன்றுதான். சோ அங்க சொல்லுகிறார், ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யப்பட முடியாது. ஏசன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. ஒரு சாதாரண ஒரு உடை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 2 மணி நேரம் ஒரு கடையில உட்காருவாங்க. ஆனா மேலுக்கு எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு அதுல ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அந்த 2 மணி நேரம் தேவ சபையில உட்கார்ந்து மிகவும் கடினம். 10 நிமிஷத்துல முடிக்கிற சபையா தான் பாக்குறாங்க. 2 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்கார்றாங்க. ஏசோனா சினிமா பார்க்கணும் சொல்வதற்காக. ஆனா வேத வசனத்தை அறிந்து கொள்ளவும் வேதத்தை புரிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே தேவ சன்னிதானத்தில் உட்கார் மிகவும் கடினமான காரியம். தேவ வசனத்தை வேத வசனம் நன்றாய் புரிஞ்சு கொள்ளணும். ஏசப்பா இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல வாழப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஜீவனை தன் பலியாய் செலுத்தி ரத்தத்தை நமக்காய் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து. ஆனா அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஏசப்பா எப்படி சொன்னா நீ மணி அடிச்சா ஓடி வர பியூன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பான்னு சொல்லக்கூடிய சர்வ வல்லமையோட ஒரு தெய்வம் அவர் ஆராதனைக்குரிய ஒரு துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர். அவர் தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா இருக்கிறவர். அவருக்கு நிகரங்களே ஒரு கோபம் இல்லை. அவர் அன்பு நம்முடைய ஜீவனை காட்டிலும் மிக மேன்மையானவர். கொஞ்சம் படுத்துட்டு இல்ல உட்கார்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏசப்பா யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏசப்பா நம்முடைய சபைக்குள்ள உலாவ வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உலாவிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நாம் தான் தாமதம் அவர் பேச்சு கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசுனா நாம் உடலை விட உணவை விட உடலும், உயிரை விட உணவை விட உயிரும் மேன்மையானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா பறவைங்க பாத்தீங்கன்னா அது விதைக்கிறதே கிடையாது, அறுக்கிறதும் இல்லை. ஆனா அதுக்கு தேவையான பொருட்களை யார் அதை கொடுப்பது? தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஏசுனா அவர் தான் படைத்தவர். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறிடார். சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக அவர் பொய் பேசுறதுக்கு மனிதனும் அல்ல, மனம் மாறும் மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னா மனுஷன் சில பேர் வாக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டா 10 மணிக்கு இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா 10 மணிக்கு வரமாட்டாங்க, நைட் 10 மணிக்கு வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய குணாதிசயம் அதுதான், மனுஷ ஸ்வபாவங்கள் அதுதான். ஹல்லேலூயா. சொன்னா 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யப்பட முடியாது. பாதி பிசாசுக்கும் பாதி இயேசுக்கும் எப்படி ஊழியம் செய்யப்பட முடியும்? அவர் சொல்லுகிறார், முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு தான் ஆராதிக்கணும். சபைக்குள்ள வந்துட்டா கூட நாளைக்கு நம்ம என்ன உடை போடுவோம், நம்ம என்னத்தை நான் சமைப்போம், இல்ல வீட்டு என்ன சமைச்சு வச்சிருக்கோம் அதை நாம் யோசிச்சுட்டு இருக்கிறதை தவிர வேத வசனம் பிரசங்கிப்பதை நாம் கவனிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவியுள்ளவன் கேட்க கடவன். வேத வசனம் சொல்லுகிறத சொல்ற மாதிரி செய்யணும், இல்லைன்னா பின்பற்ற கூடாது. ஹல்லேலூயா. ஏசனா வேத வசனம் நம் சிந்தையை தெளிவுபடுத்துகிறது. எப்படி நம்ம ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கணும், எப்படி நம்ம முற்றிலுமாக 100% 50% இல்லை. ஏசப்பாவை ஏத்துக்குவாங்க, ரட்சிப்பு அடைஞ்சிருவாங்க, விடுதலை. ஆனா விடுதலை மட்டும் பெற மாட்டாங்க, மனம் திரும்பவும் மாட்டாங்க. ஏசோனா பிசாசுக்குரிய குணாதிசயங்கள் ஸ்வபாவங்கள் அவங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல நம்ம வாழ்ந்து தரிச்சிருக்கப்பட முடியாது. மனம் திரும்பி தன் மனம் போன போக்கில போக கூடாதபடிக்கு மனம் திரும்பி கல்வாரி சிலுவையின் பக்கமாய் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசுனா நம்முடைய உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக ஜனம், 75% ஜனங்கள் பாதி பிசாசுக்கு பாதி தேவனுக்கு வாழ்கிறார். அது தேவனை பிரியப்படுத்தப்பட முடியாது.
இயேசுன வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும். தேவ பிள்ளைங்க, பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்த ஆவி முத்திரை போடப்பட்டிருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அநேகம் இருக்கிறது. வேதத்தை பாருங்க, வேதத்தை வாசிங்க. சில பேர் வேலைக்கு போவாங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படி ஜபரிக்காண்ட ஓடிடுவாங்க. ஆனா அதே அங்க போய் பார்க்கல உட்காரணும்னு சொன்னா 1.5 மணி நேரம் உட்காருவாங்க. நீ எப்படி தேவனை பிரியப்படுத்தப்பட முடியும்? ஹalleluya, ஹalleluya. இயேசுனா வேலைக்கு போறதுக்கு முன்னாலே தேவனுக்கு முதலாவது ஸ்தானம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்னாடி தேவனுக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க. கல்லூரிக்கு போவதற்கு முன்னாடி தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ சாப்பிட்டாலும் நீ படுத்தாலும் நடந்தாலும் தேவனுக்கு முதலாவது ஸ்தானம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுனா நாம் யோசிக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், சபித்தலும் துதித்தலும் நம்முடைய நாடு வளரப்பட முடியாது. ஏன்னா அது இங்க 2 எஜமானன், அங்க 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. இது அதையும் ஒப்பிட்டு பார்க்கப்படும் பொழுது 2 விதமான தண்ணீர் ஒரு கிணற்றில் வர முடியுமா? இல்லை. ஒரே விதமான ஒரே தண்ணி தான் ஒரு நீர்ச்சல் வரும், ஒரு கிணற்றில் வரும். ஒண்ணு கசப்பா இருக்கணும் அல்லது இனிப்பா இருக்கணும். 2மே இல்லாம இப்படி இருந்தா வெளிப்படுத்த விசேஷத்தை சொல்லுகிறார், நீ குளிரும் இல்ல உஷ்ணம் இல்ல வெதுங்க வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசுனா நாம் கற்றுக்கொண்டோம். வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை வாசித்து பாருங்க. சில காரியங்களை 2 எஜமானங்க ஊழியம் செய்கிறீர்கள். அநேகர் அப்படிதான் செய்யறாங்க. பரவாயில்ல, சினிமா படத்தை பார்த்தா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. சினிமா படம் பார்க்க ரொம்ப நல்லதுதான், உங்களுக்கு நல்லது. ஏன் சொன்னா சினிமாவில் வரக்கூடிய காரியங்கள் நம்முடைய சிந்தனையை கெடுக்கிறது, நம்முடைய எண்ணங்களை கெடுக்கிறது, நம்முடைய நாவை கெடுத்து போடுகிறது, மனசை கெடுக்கிறது, எல்லாத்தையும் கெடுத்து போடுகிறது. சினிமா சினிமா தான், அதுல இயேசுவின் காரியம் ஒன்று வரதில்லை. வேதவசம் யாரும் பிரசங்கிக்கிறது இல்லை. ஹalleluya, ஹalleluya. இயேசு சினிமா படத்தை பாருங்க. தேவன் சொல்லுகிறார், 2 எஜமான ஊழியம் செய்யாதீங்க. அசுத்தமான காட்சிகள் சினிமா படத்தில் வருகின்றன. தேவைப்படாத சண்டை சச்சரவு பிசாசன் காரியம் தான் வருகிறது. ஒரு சீரியலை பார்த்தா பிசாசன் காரியம் தான். நீ தொலைக்காட்சியை போட்டா நீங்க நினைச்சுக்காதீங்க, ஓ தொலைக்காட்சி போட்டுட்டோம் நம்ம அதை பாட்டு ஓடிச்சே இருக்காங்க, வேதவசனம் ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க பாட்டுக்கு வேற விதமா நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. தேவன் பிரியப்படுத்துறது இல்லை. ஹalleluya. வேத தொலைக்காட்சியில் வரக்கூடிய அசுத்தமான காரியங்கள், அசுத்த ஆவி அங்கே உன் வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. ஹalleluya. மொபைல் போட்டு நினைச்சுக்காதீங்க, ஓ மொபைல் ரொம்ப நல்லதுதான், 50% நல்லது, 50% கெட்டது. சோ நீ கெட்டதை பார்க்காதீங்க. வேத வசனத்தை வாசிக்கிறேன்னா கெட்டதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. இயேசு சொன்னார், முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி 100% முழுமையா 100க்கு பாதி அங்க பலிசத்தை பாதி எல்லாம் பேசும். முழுமையா பலியாய் செலுத்தினார். ஹalleluya. மனித வர்க்கத்துக்கு என்று அவர் முழுமையாக தன்னை பலியாய் செலுத்தினார். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இயேசு சர்வ சாதாரணமான தெய்வம் அல்ல, அசாதாரணமான ஒரு தெய்வம். அவரால் முடியாத காந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஹalleluya. பறவையை பார்த்தீங்கன்னா அதை சிறகடிச்சுட்டு பறக்கும் பொழுது அதை எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறார். வித்தியாசமான பறவைங்க. அது எந்த பதியம் கொண்டு போய் நாட்டுறதும் இல்லை, அதுல கொண்டு போய் கலைஞ்சது அத்துட்டு போகிறதும் இல்லை. அதனால அதை பார்த்தாலே நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஈசனா அது அவ்வளவு அழகா எதுவுமே கவலைப்படுறது இல்லை, எதை குறிச்சு யோசனை கிடையாது. ஹalleluya, ஹalleluya. இயேசு முழுமையாய் மனம் திரும்பணும். வேதத்தை வாசிச்ச போதாது, வேதத்தை மனப்பாடம் செய்தா போதாது, இந்த வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யணும். ஹalleluya, ஹalleluya. உள்ள பிடிச்சு வெளியே வந்துறது இல்லை, இந்த காதுக்கு இந்த காதை விட்டுடுறது இல்லை. வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யணும்.
உடைத்து நம்மை உருமாற்றி அமைக்கணும். அதுதான் வேத வசனம். ஹalleluya. ஏசன்னா ஒரு மண்பாண்டத்தை அப்படியாக எரேமியா 18ல பார்க்கும் பொழுது எரேமியாவை அங்கே வந்த மண்பாண்டம் மனைகிற ஒரு குயவடத்துல கொண்டு போகிறார். அந்த மண்பாண்டம் மனையும் பொழுது அது சரியான அமைப்புக்கு வர்றதில்லை, சரியான உருவ அமைப்பிலே வர்றதில்லை. சோ அதை மறுபடியும் அது ஈரமா இருக்கும் போது உடைச்சிட்டு சோ அதுல இருக்கிற களிமண்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு மறுபடியும் அது ஈரமா இருக்கும் பொழுது கொண்டு போய் சக்கரத்தில் போடுகிறான். போடும் பொழுது அந்த சக்கரம் சுற்றும் பொழுது சரியான அது உருவ அமைப்பு வருகிறான்னு சொல்லிதான் பார்க்கிறான் உயர்வு. ஏன் சொன்னா களிம்புகள் இருக்கப்படக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில களிம்புகள் இருக்கக்கூடாது. ஏன்னா களிம்பு தேவனுக்கு தேவைப்படாத காரியங்கள், தேவைப்படாத நடைமுறை பாவனைகள், தேவைப்படாத குணாதிசயங்கள், சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்படக்கூடாது. அப்படியே சொல்லுவாங்க, இந்த காரியங்கள் நம்மள நீக்கினாதான் நாம் சரியான பதத்துக்கு வரப்பட முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் சொல்ல 2 எஜமானுக்கு ஊழியம் எப்படி செய்ய முடியும்? ஒரு கால் இங்க வச்சு ஒரு கால் நீ வேலை செய்ய வச்சுக்க முடியுமா? இல்ல. ஒண்ணு இருந்தா வேலையில் இருக்கணும், இல்ல சபையில இருக்கணும், இதான் ஒண்ணு செய்யணும். பாதி சிந்த அங்க இருக்கும், பாதி சிந்த இங்க இருக்கும். 2 எஜமான் எப்படி ஊழியம் செய்யப்பட முடியும்? இங்க உட்கார்ந்து நேற்று சினிமா படத்துல பார்த்த காரியம் நினைவுக்கு வரும். அது தேவன் பிரியப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. ஹalleluya, ஹalleluya. நாம் ஒருவனை வெறுத்து ஒருவனை நேசிக்கணும். நாம் பார்க்கணும் எது உட்கார்ந்து யோசி பிசாசுக்குரிய காரியங்கள் எது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த காரியங்களை தேவனை சொல்லணும், ஏசப்பா ஆவியான இடத்தை நீக்குங்கப்பா, இதெல்லாம் நீக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டாதான் ஒரு எஜமான ஊழியம் செய்யப்படும். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா ஒரு புத்தகத்தை பார்த்து 2 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் இல்லை, 2 பக்கம் இருக்கு. நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்படி 50% மாதிரி ஏசப்பாவுக்கு 50% விசுவாசத்தை காரியங்களை செய்வது. உலகத்தின் காரியங்கள் என்று சொல்லி வரும்பொழுது அனைவருக்கு எல்லாம் மெச்சூரிட்டி மைண்ட் உள்ளவங்க தான், அனைவருக்கு தெரியும் உலகத்தின் காரியங்கள் என்னன்னு சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வேதத்துல சொல்லுகிற ஒரு பிள்ளையை நீ வளர்க்கும் பொழுது பயிற்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நடனம் ஆடுறதுக்கு அனுப்புறோம், யோகா பண்றதுக்கு அனுப்புறோம். ஆனா வேத வசனத்தை சொல்லி நடத்த வேண்டிய விதத்துல இந்த குழந்தையை நடத்தணும். இந்த வேத வசனம் தான் ஒரு பிள்ளையை சரி செய்யும். ஏன்னா அந்த வேத வசனம் அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டீங்கன்னா, கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த வேத வசனம் அது உள்ளே சென்று திடமாய் நிற்கிறது. அது வளர 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 அந்த குழந்தை ஒரு எஜமானத்தை ஊழியம் செய்ய தீர்மானிக்கும். ஹalleluya. நீ குழந்தை அப்படி வளர்க்கணும்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. சினிமா படங்களை பார்த்து பார்த்து சிந்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. காரியங்களை பற்றி ஐயோ நான் என்ன செய்வோம், நான் என்ன பண்ணுவோம், நான் இயேசுவை பார்த்து வந்துட்டோம், ஜெபிச்சிட்டோம். நம்ம ஜெபிச்சா இந்த ஜெபத்துல அப்படியே பாதி இருக்கணும், பாதி சந்தேகம் பாதி நம்பிக்கை, அந்த மாதிரி இருக்கப்படக்கூடாது. ஜெபிச்சா இயேசுவை சொல்லிட்டா செய்வா, இந்த ஒரே நம்பிக்கையோடு தான் இருக்கணும். ஏதோ ஒரு நிஜமான ஊழியம் செய்யறோம் அப்படிதான் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா ஒரு மனுஷன் கேட்டார், நான் எல்எஸ்சி பண்றேன், அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கிற தவறாக சொல்லி கேட்டார். இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தப்பு இல்லை, தவறு அல்ல. ஏன் சொன்னா அதெல்லாம் செஞ்சு வைக்கணும். ஆனாலும் பணம் ஆனது எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. மணி இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி ஈவில். ஹalleluya. அதனால வேறு பணத்தின் மீது பணம் நமக்கு தேவைதான். ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை, ஆனா பணத்தின் மீதே முழு கவனத்தை செலுத்தப்படக்கூடாது. ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஜீவன் கொடுத்தவர் இயேசு. ஹalleluya. ஆனா அதை விட்டுடுறாங்க. ஆனா பணம் வந்த உடனே இயேசுவையே மறந்துடுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர எல்லாமே நல்ல ஒரு ஐஸ்வர்யவானுங்க தான், எல்லா ஐஸ்வர்யவானுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சு பார்த்து இந்த ராத்திரி சொன்னாங்க, அடுத்த எத்தனையோ மணி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு இருந்துச்சு.
லாஸ் ஏஞ்சல்ஸ். ஹalleluya. நீ அந்த வாங்கின அந்த எல்லா விதமான அந்த வெகுமதிகளை வச்சுட்டு நீ உலகத்துல என்னத்தை சாதிக்க முடியும்? ஹalleluya. ஒன்னத்தை சாதிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட நீ மூவ் பண்ண முடியாது. ஹalleluya. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு விருதாவான வாழ்க்கை. ஹalleluya. ஹalleluya. இயேசு இல்லைன்னு சொன்னா இல்லை, நான் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நிமிஷத்துல அடிபட்டு இருந்தாங்கன்னா அந்த காரியம் நேரிட்டு இருக்காங்க. ஹalleluya. ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் உணர்ந்தாங்க, ஓ இயேசப்பா உயிரோடு இருக்கான்னு சொல்லி உணர்ந்தாங்க. ஹalleluya. ஏன்னா இயேசுவுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும். பணத்தின் மீது முழு கவனத்தை செலுத்திடாதீங்க. வேலை இல்லாத பொழுது இயேசுவதுல அதிகமா மணிக்கணக்காய் செவிப்பது, உபவாசித்து செவிப்பது. ஆனா வேலை கிடைத்த உடனே அவங்க டாப் லெவல்ல இருக்கிறவங்க, ஹalleluya, அவங்க இறங்கி ஏசப்பாட்ட வர மாட்டாங்க. ஏசப்பா தான் இறங்கி அந்த வீச்சுக்குள்ள போகணும். ஹalleluya. ஏன் சொன்ன நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சக்தி கொடுத்தது யார்? பணம் ஜீவனை கொடுத்தவர் யார்? இயேசு ஒருவர் மாத்திரம் தான். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அவன் நினைக்கிறாங்க பணத்தை வச்சு உலகத்தை சாதிச்சான்னு நினைக்க ஒன்றும் நடக்காது. அந்த உலகத்துல எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் ஐஸ்வர்யவான சரி, அவன் அரசியல்வாதாக இருந்தாலும் சரி, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் உலகத்தில் அவன் வாழப்பட முடியாது. நேபுகாத்நேசார் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய ராஜா தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவன் வாழ்ந்தபடி அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். 18 அடி உயரத்தை ஒரு சிலையை செஞ்சுட்டு அந்த சிலை ஆராதிக்க சொன்னான். ஷேடாக் மேஷாக் ஆராதிக்க சொன்னான், தானியேல் ஆராதிக்க சொன்னான். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆண்டு கொண்டு போய் அக்னி 7 மடங்கு உஷ்ணப்படுத்த அக்னி சூழலிலே போடும் பொழுது அவன் கண்களுக்கே தேவன் கொல்லப்படுகிறான். சொல்றான் 3 நபர் தான் போட்ட, 4வது தேவகுமார் சொல்லி சொல்லுகிறான். அவன் சொல்லு வரையில வேத வாசிப்பாரு தானியேல் புத்தகத்திலே மாடு மாதிரி அவன் நடக்க செய்தான். இந்த நகங்களை பார்த்தீங்கன்னா கழுகு நிகழ்த்த போல, தலையில சிறகு இல்ல பறவையோட சிறகு போல இருந்தது. புல்லை மேய் செய்தான், வேத வாசி பாருங்க. ஆனா அவன் தன்னை மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்து 4வது நபர் தேவ சொன்ன அந்த பிறகுதான் அவன் ஏழு நடக்க வைத்தான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால நாம் ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்வதற்கு தீர்மானம் செய்யணும். பணம் 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 சொல்லி ஓடிட்டு இருக்காங்க உலகத்துல. பணம் ஒன்று உங்களை பாதுகாக்காது, பணம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது, பணம் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வராது. பணம் அந்த பாவத்தை கொண்டு போய் நிற்க வைக்கும். இன்னைக்கு பணம் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பணத்தை புகைப்பிடிச்சிட்டு இருக்கான், போதை மாத்திர அடிமையா இருக்கான். பணம் பிச்சைதான் எடுக்கணும். ஹalleluya. பணத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தை படைத்தவர் நம்மை படைத்த அந்த தெய்வத்துக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya, ஹalleluya. அந்த பணம் நமக்கு ஒன்றுமில்லை. நாம் ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்து இயேசுவ பாதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சோம்னு சொன்னா அவர் யாரிடத்துல எந்த இடத்துல எங்க பேசுவார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், ஒரு பறவைக்கே அவர் உடுத்துகிற தெய்வமாக, காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தெய்வம் நாம உடுத்து வைக்க மாட்டார். நம்மை படைத்த சாயலாகவே படைத்திருக்கிற அந்த சிருஷ்டிக நமக்கு உடுத்துவது எவ்வளவு கடினமான காரியம் அல்ல. ஹalleluya, ஹalleluya. அதை நாம் நன்றா யோசிக்கணும். ஒரு கடை வந்துருச்சு, இயேசு மறந்துடுவாங்க. ஒரு வியாதி வந்துருச்சு, இயேசு மறந்துடுவாங்க. கடின கஷ்டம் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து உடனே இயேசு மறந்து விடுவது. ஏன் இயேசு நம்மை மறந்திருக்கலாமே? நம்ம பாவம் செஞ்சிட்டாங்க, மறந்து சொல்லி மறந்திருக்கலாமே. ஹalleluya. மறக்கல, ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல. ஹalleluya. கல்வாரி சிலுவைக்கு அவர் போவதற்கு முன்பாக ரோமர் என்ன செய்ய சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. ஆனாலும் கூட தன்னை முழுமையாக பிதாவின் முன்னாலே 100% பலியாய் செலுத்தினார். ஏசன்னா மனித வர்க்கம் ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தன் மனம் திரும்பி இயேசுவுக்கு திருமணம் சொல்ல அப்படி செய்தார். ஹalleluya, ஹalleluya. ஏன் தலையில முள்முடி அணிஞ்சாரே அனைவருக்கு தெரியும். தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தைகளை நீக்கப்பட வேண்டும்.
அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் முள்முடியை தலையில் சுமந்தார். தீமையான எண்ணங்கள் தன் கரத்திலே பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லிதான் 2 கை ஆணி அழிக்கப்பட்டது. யோசித்து பாருங்க, பிதாவுக்கு அவர் பிதா சொன்னதை ஒரு நாளும் அவர் கீழ்ப்படியாமல் போகல. ஹல்லேலூயா. விலாயின மேலே குத்தப்பட்டார், 2 காலால் அடிக்கப்பட பாவத்தின் பாதையிலே நடக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் தன்னை ஒப்புக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாரும் ஒரு பாடல் வருகிறது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே ஏசப்பா என்று சொல்லி ஒரு பாடல் வருகிறது. எல்லாமே அவர் தந்துதான், என்னால இல்லை, என்னால அல்ல. உன் படிப்பில உன் ஞானத்துல வரல, உன்னுடைய எந்த காலத்துல வரல. ஏசப்பாவின் நிமித்தமா தான் இன்னைக்கு நீயும் நான் உயிரோடு இருக்கிறோம். ஏசப்பா நிமித்தமா நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஏசப்பா நிமித்தம் நடக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மற்ற இவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவளை பார்த்தீங்கன்னா கை காலில் எதுவுமே இல்லை, ஆனா அவங்களை காற்றிலும் நான் மேன்மையாக இருக்கிறேன். நான் ஏசப்பா நேற்று முன்னாடி அப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா மற்றவங்களை பார்க்கும் பொழுது கண்கள் இல்லை, கை இல்லை, கண்கள் 2 மூடி இருக்கு, பார்க்கிறதுக்கு முடியாது. சின்ன பிள்ளைங்க ஆனாலும் கூட 10 கேள்வி தேவனை கேட்கிறோம். உன் கண்ணிலையா, மூக்கிலையா, வாயிலையா, காதலியா சொல்லி ஏன் அவர் இல்லாம என்ன செய்திருப்பார்? எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து உனக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். நீதான் முன் ஒரு காலடி முன்னே வைத்து நீதான் செய்யணும். மனுஷன் இறங்கி செய்ய முடியாது. எந்த நேரத்தில் இறங்கி அந்த நேரம் வந்து அவன் இறங்கி செய்வான். மற்றவர்கள் மனுஷனா செய்யணும். ஹல்லேலூயா. இயேசு உனக்கு சொல்ல மாட்டான், நீ வந்து மனம் திரும்பி ஒரு நிச்சயமான ஊழியம் செய். வேற சொல்லிட்டா செய்ய விட முன்னடைக்காம என்னுடைய நேரம். ஹல்லேலூயா. அவர் வந்து திணிக்க மாட்டான், உன்னை வற்புறுத்த மாட்டான். உன் கரத்தில் இருக்கிறது. நீ சாப்பாட்டு தட்டை முன்னால வச்சுட்டு ஏசவங்களுக்கு விட்டு ஊட்டி விடுகிறார் இல்லை. ஹல்லேலூயா. நீ தான் சாப்பிடுற, உனக்கு என்ன காரி சாப்பிட்டுக்கிறான். ஆனா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தேவனுக்கு பிரியமான கேட்கணும். இயேசுவா உங்களுக்கு என்ன பிரியம் என்று சொல்லி கேட்கணும். என்ன பிரியம் அதை நான் பேசணும்ப்பா. உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும், பிரியமானதை பேசணும், பிரியமானதை சிந்திக்கணும், பிரியமான கருத்து பிரியமான பாந்து நான் நடக்கணும்ப்பா சொல்லி நம்ம ஆவியை கேட்கணும். ஆவியான ஆண்டுகளை செய்கிற ஒரு தெய்வமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அநேக உலகத்திலே பார்க்கப்படும் 75% தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை, ஒப்பு கொடுக்கல. இன்னும் ஏன் சொன்னா பரவாயில்ல, ஏசப்பா அவர் மன்னிச்சு ஏத்துக்குவாரு. நான் திரும்பி நிறைந்து வரல. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவர் கிருபை நிறைந்து வரலாம். ஆனா கோபாக்கி அவன் வந்துருச்சுன்னா பட்சிக்கிற அக்னியால் கடந்து வருவார். சொல்லுகிறார், ஜீவன தேவ கருத்தில் விழுவது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா மனம் திரும்பணும். ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். இசப்பனை வசந்து சொல்லிட்டீங்க, இவ்வளவு அழகா காட்டு புஷ்பங்கள் எல்லாம் செடி கொடி, அந்த செடிகள் கூட அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. ஆனா தேவனை கேள்வி கேட்பது கிடையாது. ஆனா மனுஷனுக்கு 6 அறுவை படிச்சு கூட தேவனை கேள்வி கேட்கணும். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கு வர கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்லை. சில பேர் எங்க அப்பா தானே கேள்வி கேட்கலாம். எதுக்கு கேள்வி? அதுக்கு மாத்திரம் தான் கேள்வி, என்னத்துக்கும் கேள்வி கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு அழகாய் படைத்திருக்க அந்த தெய்வம் நம்மை அவர் சாயலாகவே உருவாக்கி இருக்கிறார். ஒரே தீர்மானம் எடுக்கணும். ஒரு எச்சமான் என் ஏசப்பா வாழ்ந்தாலும் என் ஏசப்பாவுக்கு தான், மரிச்சாலும் என் ஏசப்பாவுக்கு தான். ஆனா அதற்காக நீ கணவனை வச்சுட்டு வந்துடனே மனைவிட்டு வந்த சொல்லுங்க. ஏசப்பானா அவர் தான் எச்சமான், மனுஷன் அல்ல. மனுஷன் எச்சமானன் கிடையாது, ஏசப்பா தான் எச்சமானன். அந்த எஜமானனுக்கு அவர் சேவிப்பதற்கு ஒரு தீர்மானம் மாத்திரம் தான் செய்யணும். சொன்னாங்க, ராஜா நீ வாழ்க, என்ன சொன்னாலும் சரி, நான் சிறை ஆராதிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் திடமா நின்றாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அதனாலதான் 7 மடங்கு உஷ்ணப்படுத்தியிருந்த அக்னி சூளையில அவர்கள் மீது அந்த போட்ட உடைய புகை வாசனை வரவில்லை. ஒரே தீர்மானம், ஒரே தீர்மானம் தான். ஏசப்பா ஏசப்பா மட்டும்தான். மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி,
மனுஷன் ஸ்தானம். நீ அப்பாவாக இரு, நீ அம்மாவாக, சகோதரர் யாராக இருந்தாலும் சரி. இரண்டாவது முதலாவது ஏசப்பாவுக்கு மட்டும்தான். அவர் தான் நம்மை படைத்தவர். ஏன்னா நமக்காக நம்மோடு இது வரையில் இருந்து அவர் இல்லைன்னா இன்றைக்கோ மறிச்சு போயிருப்போம். அவர் கிருபை நிமித்தம் நான் வாழ்ந்து, அவர் கிருபை, அவர் இறக்கம், அவர் காருண்யம், அவர் தயவு, தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார். எத்தனை பேர் வெளியே போயிட்டு வரும். நம்ம என்ன சொல்றோம், நம்ம சுயபலத்துல போறோம்னு சொல்லி நினைக்கிறோம். சுயபலம் ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயபலம் என்னத்தை சாதிக்க முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியாது. சுயபலத்தை கொடுத்தவர் யார்? தேவன் கொடுத்தார் பலத்தை. அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை படுக்காக என்ன பண்ணி இருப்போம்? ஒன்றும் செய்ய முடியாது. வியாதியின் பட மறிக்கும் தருவாயில் உன்னை எழுப்புகிற இயேசுவான். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீ சொன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது கடைசி காலம், என்ன சொல்ல, கடைசி காலம் சொல்லக்கூடாது, சொல்லணும். எங்கே சபை இருந்தா கண்டிச்சு உணர்த்தணும். நம்ம சுவருக்கு பிரசங்கம் பண்ணணும், வர ஆத்மாவா பிரசங்கம் பண்றோம். ஏன் சொன்னா முழுமையா கேட்கணும். ஏசப்பா இந்த இடத்துல நமக்கு விட்டு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல, அது நமக்கு கொடுக்கணும். ஏசப்பா அவர் சித்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு தீர்மானம் ஏசப்பா ஸ்தானம் கொடுத்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை உனக்கால் செய்து முடிக்கிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா மிகவும் கிருபை நிறைந்த ஒரு தெய்வம். அதற்காக சர்வசாதாரணம் எடுத்துக்கொள்ளாது. ஏசப்பா பரவாயில்ல, இப்ப கூப்பிட்டாலும் வருகிறார், இப்ப கூப்பிட்டா பதில் கொடுக்கிறார் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த சமயத்திலே உன்னை கண்டிச்சு உண்டால் சொல்லி தெரியாது. ஆவியாளர் கண்டிச்சு உணர்த்தக்கூடியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னா நான் முழுமையாக முழு மனதோடு இந்த வாக்குத்தத்தங்களை தியானம் செய்ய, உறக்கம் தூக்கம் வரணும் சொன்னா இரவு நேரத்தை தியானம் பண்ணுங்க. உங்க சிந்தையில கொண்டு வாங்க. என்ன வசனம் வாசிச்சீங்களோ ஒரு தியானத்துல கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏசன பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள தான் ஒரு சின்ன செடியோட பெருசா இருக்கும்போது தான் நீ வளைக்க முடியும். அந்த பலாமரத்துக்கு வளைக்க முடியாது. ஏசனா அது சின்ன செடியா இருக்கும்போது கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஒரு தீர்மானம் செய்யணும், எப்படி ஏசப்பாவுக்கு மாத்திரம் நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஏசப்பாவை எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கணும். ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இது நேரங்கள் தியானம் செய்யும். வசனம் தான் நம்மை வழி நடத்தும். வசனம் தான் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறது. வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம் தான் பரிசுத்தப்படுது. இயேசு நான் சொல்லுங்க, ஏன்னா வசனம் தான் இயேசு, இயேசு தான் வசனம். அதான் யோவான் 1:1 ஆதியிலே வசனம், ஆதியிலே வார்த்தை, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒண்ணு மாத்திரம் யோசனைக்கு கொண்டு வரணும். சும்மா மாமிசத்துல பேசக்கூடாது. மாமிசம் என்ன சொல்ல செய்யக்கூடாது. மாமிசம் பேச சொன்னா அப்படி பேசக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க, நான் பேசலாம கூடாது. ஆவியா நீங்க என்னப்பா சொல்றீங்க? சில காரியத்தை போன வாரம் முந்தின வாரம் சில வார்த்தை அப்படியே நான் பேசும் பொழுது எனக்கு இந்த இடத்துல கல்வியை உட்காரும் பொழுது ஆவி கண்டிச்சு சொன்னா இந்த வார்த்தை பெரியவங்க ஒரு மரியாதை இருக்கு. சோ அந்த வார்த்தை சொன்ன தவறுன்னு சொல்லி எனக்கு அதை கண்டிச்சு உணர்த்தினார். சோ அப்ப நான் சொன்ன ஏசப்பா இந்த வார்த்தையை வாங்குவது தவறு, மன்னிக்கொள்ளுமான்னு சொல்லி நம்ம கேட்கணும். சும்மா நம்ம மன்னிப்பு கேட்காம நம்ம ஏதோ பெரிய ஸ்தானத்துல சொல்லி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன தவறு சின்ன காரியமா கூட இருக்கலாம், ஆனாலும் அவர் மன்னிப்பை கேட்டா அவர் மன்னிப்பா. அவர் மன்னிப்பதில் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே தீர்மானம் செய்யுங்க. தேவனுக்கு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தின் பிரகாரம் கொஞ்சம் செடி கொடி மரங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, உங்களை கொஞ்சம் யோசிங்க. நம்ம உடைவிட உடலும் நம் உடைவிட உயிரும் உயர்ந்தவங்க. ஒரு தீர்மானம் பண்ணி ஏசப்பான்ற செய்திக்கு ஏசப்பா ஒப்பு கொடுக்க, ஏசப்பா மாத்திரம்தான் ஒரே ஒரு நம்முடைய வாழ்க்கைய ஒரே எஜமான் சொல்லி நம் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கபடிக்காக அப்படியே நீங்க யோசிக்கணும். தேவன் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காகவும் நீங்க கொடுத்தாரு நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
பிதாவின் அன்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்திக்கப்பட்டமாக நம் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்கட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.